அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இன்று நமக்கு சிறப்பு நிகழ்ச்சி தர வந்திருப்பவர் இசைக்கவி ரமணன் அவர்கள். திரு கல்யாண சுந்தர சிவாச்சாரியா அவர்கள் இப்பொழுது துருக்கியிலிருந்து இந்த ஒலிபரப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்கி உடனடியாக இசைவு தெரிவித்தவர் இசைக்கவி ரமணன் அவர்கள். தமிழ்நாட்டில் ஆன்மீக, தெய்வீக, தேசபக்தி சொற்பொழிவுகளை கேட்டவர்களுக்கு இசைக்கவி ரமணன் அவர்களை பற்றிய அறிமுகம் தேவையே இல்லை. இருந்த போதிலும் முறையாக அறிமுகப்படுத்த வேண்டியது எனது கடமை. அப்படி செய்ய போனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட 25 நிமிடங்களையும் நான் எடுத்துக்கொள்ள நேரிடும். ஏனென்றால் அவ்வளவு சிறப்புகளை பெற்றவர் அவர். கவிஞர், நாடக நடிகர், நாடகம் எழுதுபவர், முன்னாள் பத்திரிகையாளர், பேச்சாளர், நூலாசிரியர், இன்னும் என்னென்னவோ அவருக்கு உண்டு. விருதுகள் பெற்றவர், அதுவும் காஞ்சி சுவாமியிடம் முதல் விருதை பெற்றவர். அவர் தன்னை பற்றி அறிமுகம் சொல்லும் பொழுது, ஒன்றுமே இல்லாத எனக்கு நிறைய பாக்கியம் படுத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கார். ஆனால் அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது இல்லை, அவர் நிறைய உடையவர், நிறைய அறிவு உடையவர், விஷயம் உடையவர் என்பதை நாம் அறிவோம். ஆக முதலில் அவரை பேச அழைக்கிறேன். பிறகு நேரம் இருந்தால் சில கேள்விகளை எழுப்போம். இதோ இசைக்கவி ரமணன் அவர்கள், கவிஞர், எழுத்தாளர், நாடக நடிகர், இதோ வருகிறார். வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய். தெள்ளுகலை தமிழ்வாணி நினக்கு ஒரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய். சக்திவேல், சக்திவேல், சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். என்னோட உடல்நிலை சரியில்லை. அதனால கொஞ்சம் அந்த நாள் திருச்சி ஆல் இண்டியா ரேடியோ தாத்தா மாதிரி குரல் இருக்கும். இன்னைக்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த அன்பான நிகழ்ச்சியில் என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு சாமிநாதன் அவர்களை காண்பது மிகவும் எனக்கு ஒரு சித்த சுத்தி மாதிரி தோன்றுகிறது. மிக சரியான உச்சரிப்புடன் நமக்கு செய்தி வாசித்த வைஷ்ணவி தானே? வைஷ்ணவி. அந்த உச்சரிப்பை கொஞ்சம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தமிழ் செய்தி அறிவிப்பாளர்களுக்கும் கடன் தரலாம் கேட்டுக்கொள்கிறேன். பிரகன்நாயகி அவர்கள் ஒரு ஆலய சுற்றுலா நிகழ்த்தினார்கள். அதுல என்னுடைய அதிர்ஷ்டம், நான் அவர் குறிப்பிட்ட ஆலயத்திற்கு போயிருக்கிறேன். அதை திரும்பவும் அதை பார்ப்பது போல் இருந்தது. அந்த ஜுவாலாமுகியும் சரி, சின்னமஸ்தாவும் சரி. சின்னமஸ்தா தசமகா வித்யாவில் வருகின்ற ஒரு அபூர்வமான தேவி பராசக்தியின் அம்சங்களில் ஒன்று. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தவர் என்னுடைய அன்புக்குரிய திரு கல்யாண்ஜி அவர்கள். அவர் இன்னைக்கு மயிலாப்பூர்ல இருப்பாரு, நேத்திக்கு துருக்கியில இருப்பாரு, முந்தா நேத்து லண்டன்ல தான் காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு அபூர்வ பிறவி. விரைவில் உங்கள் அனைவரையும் நான் காண இருக்கிறேன். ஜூலை 11ஆம் தேதி நான் யூகே வருகிறேன். 9 நாட்கள் 10 நாட்கள் அங்கே இருக்கிறேன். உங்களை சந்திக்க முடிந்தால் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன பேசுவது? இன்றைக்கு நாம் இப்போ இந்த இணையத்திலே இணைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு தொழில்நுட்பம் அல்ல காரணம். மேலோட்டமான காரணம் தொழில்நுட்பம். ஆனால் எது நம்மை ஏற்கனவே இணைத்திருக்கிறதோ அதுதான் நம்மை சந்திக்க வைக்கிறது. எது நம்மை இணைத்திருக்கிறது? தர்மம், சனாதன தர்மம். அதுதான் நம்மை இணைத்திருக்கிறது. தர்மம் என்பது வாழ்க்கையினுடைய நெறி. தர்மா அப்படின்னு போட்டா அதுக்கு ரிலிஜன் என்று டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார்கள். அது அல்ல, அப்படி அல்ல. அவ்வளவு சுலபம் அல்ல தர்மத்தை அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுப்பது. என்னுடைய குருநாதர் சத்குரு சிவானந்த மூர்த்தி அவர்கள் போகிற போக்கில் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. தர்மா இஸ் அப்ராப்ரியேட்னஸ் இன் தாட், ஆக்ஷன் அண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அ திங் ஆர் அ பர்சன் ஆர் அ சர்க்கம்ஸ்டன்ஸ் என்றார். இந்த அப்ராப்ரியேட்னஸ் அதுதான் தர்மா என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு. நீர் அதம் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று பாரதி சொன்னார். பிரகன்நாயகி எடுத்த எடுப்பில் பாரதியாருடைய வரிகளுடன்
தொடங்கியது எனக்கு ஒரு ஊக்கத்தை அளித்தது. பாரத நாடு பழம்பெரும் நாடுன்னா மீதி நாடெல்லாம் முந்தானித்து தோன்றிய நாடுகள் என்ற பொருள் இல்லை. அப்படி இல்லை. எல்லாமே பழைய நாடுகள் தான். ஆனா பழம்பெரும் நாடு, தொடர்ந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு இருக்கக்கூடிய நாடுதான் பாரத நாடு. அதுக்கு ஒரு ஒரு 5000 ஆண்டுகள் சொல்றதெல்லாம் அபத்தம். எவ்வளவோ அதற்கு முந்தி இருக்கு, தொடர்ந்து இருக்கணும். அந்த பண்பாடு தொடர்ந்து இன்றைக்கும் கடைபிடித்துக் கொண்டு வர வேண்டும். அது மாதிரி இருந்தா தான் அது பழம்பெரும் நாடு என்று சொல்லலாம். நம்முடைய முன்னோர்களாகிய மகரிஷிகள் அன்றைக்கு எதை கடைபிடித்தார்களோ அதனுடைய சாரம், அதனுடைய சாயை, அதனுடைய தாக்கம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே கூட இருக்கிறது. நமக்கு அதித்தி சேவா என்பது இயல்பாகத்தான் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கும் பட்டணங்களை காட்டிலும் கிராமங்களில் சென்று பார்த்தால் அந்த விருந்தோம்பல், அதித்தி சேவா என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று நமக்கு புரியும். இந்த தர்மத்தினுடைய சிறப்பு என்ன என்று நம்ம சுருங்க விளங்கிக் கொள்ளலாம். சுருக்கமாக ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். முதலில் பாரதம்தான் இந்த உலகத்திற்கே அதுவரை அறியாத ஒரு மிக பெரும் கொடையை கொடுத்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா மோக்ஷம். இந்த மனித வாழ்க்கையினுடைய அறுதி நிலை, இறுதி இலக்கு மோக்ஷம். This is the greatest gift of Bharat to mankind. இரண்டாவது, அதுதான் it finalized the location of soul in the human body. ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது என்று அறிவித்தது உலகத்துக்கு, அகில உலகத்துக்கும் அறிவித்தது இந்த நாடு, பாரத நாடு. மோக்ஷம், ஆன்மா. இதுவே போதாதா என்று நமக்கு மலைப்பு ஏற்படுகிறது. அதைத் தொடர்ந்து கர்ம சித்தாந்தம் வருகிறது. முன்னே ஒரு பிறப்பு, அதிலே நாம் செய்த செய்கைகள், அதனுடைய விளைவுகள் நம்ம இன்றைக்கு நடத்துகின்றன. அவைதான் இன்றைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளாக முளைக்கின்றன, நம்மை ஆட்படுத்துகின்றன என்கின்ற எந்த கண்டுபிடிப்பும் பாரதம் பாருக்கு தந்து கொடை. இப்படி எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம் இந்த மூன்று. ஆனால் புற வாழ்க்கைக்கு ஒரு நெறி தேவைப்படுகிறது. அதுதான் அறம், அதுதான் தர்மம். Something that governs your entire outer life. அதுதான் தர்மம், அதுதான் அறம் என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டார்கள். இந்த நான்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்மா, மோக்ஷம், கர்ம சித்தாந்தம், வாழ்க்கைக்கு உண்டான நெறியான தர்மம், இந்த நான்கும் எடுத்துக்கணும். ஆனா இதையெல்லாம் மீறி இன்னொன்று, முதலில் அவர்கள் என்ன கண்டுபிடித்திருப்பார்கள்? அவர்கள் உட்கார்ந்து இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விசித்திரங்கள், விபரீதங்கள், இவற்றையெல்லாம் உற்று நோக்கி கொண்டிருக்கும் பொழுதும், அவற்றை பார்த்துவிட்டு தங்களுக்குள்ளே தாங்கள் காணும் போதும் என்ன அவர்கள் பார்த்திருப்பார்கள்? தங்கள் கண்முன்னே சக மனிதன் செத்து விழுவதை அவர்கள் பார்த்திருப்பார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய அனுபவமாக இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிப்பார். பிறந்திருக்கிறோம், தெரியாது அவங்களுக்கு, இந்த பிறப்பு என்னன்றே தெரியாது. பிறந்தாச்சு, வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணெதிரே ஒருவன் செத்து விழுகிறான். ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் சந்தித்த முதல் மரணம் என்பது அவனை எப்படி பாதித்திருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்துப்பார். கண்ணெதிரே ஒருத்தன் பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்து விடுகிறான். அவனை எழுப்ப முடியவில்லை. ஜெயகாந்தன் சொல்வார், காற்றுமயமான இந்த உலகத்தில் ஒரு நாள் நான் சுவாசிக்க காற்றில்லாமல் மரித்து கிடப்பேன். அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற காற்றையெல்லாம் என்னுள் செலுத்தினாலும் என் சுவாச கோஷங்களை புரட்ட முடியாதே என்றார். அப்படி ஒருவன் கிடக்கிறான். அதை பார்த்த அந்த மனிதன், முதலில் மரணத்தை பார்த்த அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதிர்ச்சியா, வியப்பா, மகிழ்ச்சியா, இனம் புரியாத ஒன்றா, எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனை, வெளியே பார்த்து கொண்டிருந்த மனிதனை உள்ளே பார்க்க வைத்தது எது என்று கேட்டால் அந்த மரணம்தான். அதுதான் அவனை உள்ளே திரும்பி பார்க்க வைத்திருக்கு.
அதை பார்த்து மீண்டும் வெளியிலே இருக்கக்கூடிய உலகத்தையும் இந்த வாழ்க்கையையும் பார்க்க பார்க்க அவன் என்ன புரிந்து கொண்டிருப்பான்? நம்முடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் பற்றிய கதை சொல்லுகிறேன் நான். என்ன புரிந்து கொண்டிருப்பான் என்றால், இந்த உலகத்தில் எதுவுமே நிலையற்றது என்பதை புரிந்து கொண்டிருப்பான். எதுவுமே அழியக்கூடியது, தோன்றுவது யாவையும் மறையக்கூடிய தன்மை வாய்ந்தது. வாட் appears will disappear என்று அவன் புரிந்து கொண்டிருப்பான். தோன்றுவது யாவையும் மறையும் என்கின்ற தொன்மையான உண்மையை அன்றைக்கு அவன் கண்டிருப்பான். அவ்வளவுதானே வாழ்க்கை. நம்ம பனித்துளி என்கிறோம், நீர்க்குமிழி என்கிறோம். இதில் அவன் நேரடியாக அவன் பார்த்திருப்பான். பனித்துளியின் வாழ்வெல்லாம் சில நேரம் என்றாலும் கதிர் வந்து முத்தமிட காத்திருக்கும் என்னானும் என்று வாலியுடைய பாட்டில் வரும். ஒரு வளைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன புல், அந்த புல்லுக்கு ஒரு நுனி, அந்த நுனியிலே ஒரு பனி, அது ஆடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை நேரம் இருக்கும்? காலை வந்தவுடனே அது காணாமல் போய்விடும், அல்லது காற்றிலே விழுந்து சிதறிவிடவும் கூடும். காலை மலர்கின்ற தருணத்தில் இந்த கதிரவனை அப்படியே உள்ளுக்கு வாங்கி அப்படி வெளியிலே பிரதிபலித்து விட்டு பிறகுதான் அது மறைகிறது என்பதை நம்முடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் கண்டிருப்பான். எனவே இந்த வாழ்க்கை என்பது எத்தனை அனித்தியமாக இருந்தால், நிலையற்றதுதான், நிலையாமை ஒன்றுதான் இங்கு நிஜம் என்றாலும், எந்த நேரத்திலும் உயிரினுடைய பிடரியை மரணம் கவ்வி இருக்கிறது என்பது உண்மை என்றால், இந்த வாழ்க்கையை அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த கன நேர அவகாசத்தில் ஒரு பெரிய வாழ்வாக இதை செய்யலாம், வாழ்வாங்கு வாழலாம் என்கின்ற உண்மையையும் அவன் கண்டான். அதனால ஆன்மா என்கின்ற கண்டுபிடிப்பு, மோட்சமே வாழ்க்கையினுடைய இலக்கு என்கின்ற ஒரு புரிதல், கர்மவினை என்று ஒன்று இருக்கிறது, இந்த மனிதனுக்கு பிறப்பு இறப்பு என்கின்ற தொடர்ச்சி இருக்கிறது என்கின்ற கண்டுபிடிப்பு, இந்த புற வாழ்க்கையில் மனிதன் சரியாக நடந்து கொள்வதற்கு ஒரு நெறி தேவைப்படுகிறது, அதன் பெயர் அறம் என்கின்ற புதிய கண்டுபிடிப்பு, ஏற்பாடு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இவற்றையெல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு பேரறிவு ஞானத்தை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள். என்னவென்றால், இந்த வாழ்க்கையிலே எதையும் அதற்குரிய இடத்தில் வைத்துவிட பழக வேண்டும். இந்த வாழ்க்கையில் எதையும் அதற்குரிய இடத்தில் வைத்துவிட பழக வேண்டும். அப்போ இந்த வாழ்க்கை முழுதுமே மரணத்தினுடைய பிடியில் தான் இருக்கிறது என்னும் பொழுது, அதனால் மருட்சி அடையவில்லை நம்முடைய முன்னோர்கள், மாமுனிகள். அதனால் மருளவில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்தார்கள் தெரியுமா? மரணத்தை அதற்குரிய இடத்தில் வைத்துவிட்டு வாழ புறப்பட்டார்கள். அதுதான் பாரதம் நாடு, பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என் நினைவகற்றாதீர். பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வர் என் நினைவகற்றாதீர் என்று பாரதி ஒரு மதப்பிலே பாடுவதற்கு காரணம், மரணத்தை கூட ஒரு பொருட்டாக கருதாமல் அதற்குரிய இடத்தில் வைத்துவிட்டு வாழப் புறப்பட்டார்கள் அந்த வல்லவர்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த கதைதான் வேதங்களாக, உபநிடதங்களாக, பாசுரங்களாக, தேவாரங்களாக, திருவாசகங்களாக, பகவத்கீதையாக, சூத்திரங்களாக வெளிப்பட்டிருக்கு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அஞ்சக்கூடாது, அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்பான் பாரதி. இந்த அஞ்சாமை வேண்டும். எப்பொழுது அந்த அஞ்சாமை வரும்னா, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டான் பாரதி. இந்த உண்மை ஒளியை தரிசிக்க வேண்டும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம், அதனுடைய சத்தியம் என்ன என்பதை தரிசிக்கக்கூடிய ஆர்வம் இருக்க வேண்டும். இதுல என்ன தெரியுமா? இந்த உள்ள இருக்கக்கூடிய உண்மை மேல நமக்கு வருகின்ற வேட்கை, அதை நம்ம அறியக்கூடிய முறையில மிக முக்கியமானது என்ன தெரியுமா? ஆர்வம் தான் ஆற்றல். Your curiosity is your strength. Your helplessness is your eligibility. என்னால் இயலாது என்று பராசக்தியின் முன்பு நிற்கும் பொழுதுதான் அது இயலக்கூடிய ஒரு சக்தி நமக்கு அவள் தருகிறார். இது யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவர்கள் அந்த ஆசை தான் தகுதி. நான் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை வருகிறது, அதுதான் அதற்குண்டான தகுதி. அதை
நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார். சத்தியத்தை யார் வேண்டுமானாலும் அறிந்து கொள்ளலாம், ஆனால் அதிலே ஆர்வம் இருக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, அதன் மேல் ஒரு காதல் வர வேண்டும். நீங்கள் சத்தியத்தை காதலிக்காமல் எப்படி தழுவுவீர்கள்? ஒளியின் மீது உங்களுக்கு ஆசையே இல்லை என்றால் எப்படி அதை காண்பீர்கள்? ஞானத்தின் ஞானமயம் என்கின்ற அற்புதமான ஒரு அமைப்பை வைத்திருக்கிறீர்கள். ஞானத்திலே உங்களுக்கு ஒரு தாகம் இல்லை என்றால் அந்த ஞானம் எப்படி வந்து கனி? அறிவிலே தெளிவு வர வேண்டும் என்று பாரதி கேட்கிறார் இல்லையா? செய்கையில் நேர்த்தியே யோகம் என்று பாரதி கர்மசு கௌசலம் என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லுறார். அப்ப நமக்கு அதுல நாட்டம் வர வேண்டும். எதிலே நமக்கு நாட்டம் இருக்கிறதோ அதுதான் நம்முடைய தரத்தை நிர்ணயிக்கும். அதுதான் நம்முடைய தரத்தையும், நாம் நடக்கின்ற தடத்தையும், நாம் எதை விட்டு செல்லுகிறோம் என்பதையும், எதிலே நமக்கு நாட்டம் இருக்கிறது என்பதுதான் நமக்கு விளக்கும். அப்படி நாம் பார்க்கும் பொழுது யாருக்கு சத்தியத்தில் வேட்கை இருக்கிறது, சத்தியத்தில் தாகம் இருக்கிறது, சத்திய தரிசனம் வேண்டும் என்கின்ற ஆவல் பேராவல் பீரிட்டு நிற்கிறதோ அவன் அந்த சத்தியமாகவே ஆகிறான் என்று ஈசாவாஸ்ய உபனிஷதம் முண்டக உபனிஷதம் நமக்கு அதை எடுத்து சொல்லுகிறான். அவன் சத்தியத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறவன், அவனுக்கு அந்த சத்தியத்தினுடைய இயல்புகள் வந்து விடுகின்றன என்கிறான். அருமையான ஒரு வாசகம் பார். அதுதான் என் குருநாதர் சொல்வார், ஈவன் பிஃபோர் யூ ரீச் த ஸ்டேட் ஆஃப் சோ கால்டு லிபரேஷன், பல விஷயங்கள் நம்மை விட்டு விழுந்து many things drop off on their own என்று. இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் என்று பாரதி சொல்வானே, இந்த ஒப்பற்ற ஞானத்தை வழங்கிய நாடு நம்முடைய நாடு. அதாவது இந்த மண்ணினுடைய சிறப்பு, பாரத மண்ணினுடைய சிறப்பு என்னவென்றால், இங்கே முதல் மனிதன் பிறப்பதற்கு முன்பே அவனுக்கு தேவையான முழுமையான ஞானம், உன்னதமான ஞானம் அவனுக்காக தயாராக காத்திருந்தது. எப்படி குழந்தை வெளிவரும் முன்பே தாயினுடைய மார்பில் பால் தயாராக இருப்பதைப் போல, இங்கே முதல் மனிதன் பிறப்பதற்கு முன்பே ஞானத்தின் உச்சம், உன்னதம், முழுமை அவனுக்காக காத்திருந்தது. அதுவே இந்த நாட்டின் சிறப்பு என்றால் அது போதாது என்பது போல், அந்த ஞானம் இந்த மானிட சமுதாயம் முழுவதற்குமானது. ஒரு நாட்டுக்கு மட்டும் அல்ல, இந்த பிறந்திருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்குமானது. இந்த ஞானம் அனைவருக்கும் சொந்தம் என்கின்ற ஒரு நேசம், அதுதான் நம்முடைய பாரத நாட்டினுடைய மிகப்பெரிய கொடை என்று நான் சொல்லலாம். இன்றைக்கு கடல் கடந்த ஒரு நாட்டிலே இருந்து கொண்டு நீங்கள் இப்படி இடைவிடாமல் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது எனக்கு பிரமிப்பாகவும் இருக்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது. என்னென்னலாம் நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்கள் நானும் பார்த்தேன். கல்யாண்ஜி இதை பற்றி எனக்கு கூறிய பிறகு அதை எடுத்து பார்த்தேன். திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு தனியாக இதற்கென்றே சிறப்பாக ஒரு விழா நடத்த வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மேலிடுகிறது. அப்படி இருக்கிறது. ஒரு பக்கம் சிந்து சமவெளி ஸ்கிரிப்டை பத்தி பார்க்கலாம் அப்படின்றீங்க, திடீர்னு வாக் பட்டருக்கும் எகிப்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி ஒரு நடுவில் ஒரு திருக்குறள் ஒரு உரை வருகிறது. இப்படி எத்தனை எங்கெங்கெல்லாம், அதாவது எங்கெங்கெங்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் வர வேண்டும். பாரதிய வித்யா பவன்ல எழுதியிருப்பாங்க இல்லையா, எல்லா திசையிலிருந்தும் ஞானம் நம்மை வந்து சேரட்டும் என்றும். அதுக்கு இன்னொரு மகாத்மா சொல்வார், என்னுடைய வீட்டினுடைய எல்லா சாளரங்களையும் ஜன்னல்களையும் நான் திறந்தே வைத்திருக்கிறேன் காற்று வர வேண்டும் என்று. ஆனால் எந்த காற்றும் என்னை புரட்டி விடாதபடி என் காலை அழுத்தமாக பூமியிலே வைத்திருக்கிறேன். ஆனால் எல்லாம் வரட்டும், எல்லாம் வரட்டும், வந்து சேரட்டும். அதுல என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். உள்ளே இல்லாதது வெளியிலிருந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. வெளியிலிருந்து நாம் கேட்பதெல்லாம், பெரியோர்களுடைய பேச்சு நாம் கேட்பதெல்லாம், படிப்பதெல்லாம் உள்ளே ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை நமக்கு நினைவுபடுத்துகிறார். இதை சொல்லித் தந்தது நம் நாடு, இதை சொல்லித் தந்தது பாரத தேசம். அதை நம்ம ஒருபோதும் மறக்க வேண்டாம் என்று சொல்லி எனக்கு கொடுத்த நேரம் முடிவுக்கு வருகிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். சுவாமிநாதன் அவர்களை சோதிப்பது நியாயமாகாது என்கின்ற வகை உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வர், என் நினைவகற்றானீர். கடல் தாண்டி வந்து இந்த நாட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஞான கொடியை, பாரத
மணித்திரு நாட்டின் ஞானக்கொடியை நீங்கள் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது உங்கள் மீது உங்களை நான் இருகரம் கூப்பி வணங்குவதுதான் உங்களுக்கு நான் செய்யக்கூடிய மரியாதை என்ற வகையில் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் கல்யாண்ஜி அவர்களுக்கும் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். குறித்துக் கொள்ளுங்கள், ஜூலை 11ஆம் தேதி நான் அங்கே வருகிறேன். வணக்கம். உங்களை அவ்வளவு எளிதாக நாங்கள் விடப்போவதில்லை. சொல்லுங்க, கேளுங்க. உங்கள் உடல்நிலை சரியில்லை என்பதை புரிந்து கொண்ட போதிலும் சில கேள்விகள் கேட்க ஆவலுடன் இருக்கிறோம். ஆனால் அருமையான சொற்பொழிவு ஆற்றியமைக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி பாட்டின் வாயிலாகவே பாரத பரம்பெரும் நாடு என்பதற்கு விளக்கமாக ஆன்மீக ரகசியங்களையும் மரணத்தின் ரகசியங்களையும் உபநிஷத்தின் வாயிலாக எங்களுக்கு விளக்கினீர்கள். நன்றி. மீண்டும் வருக என்று அன்புடன் நினைக்கிறோம். இன்றைய உடைய உரை லண்டன் வருகைக்கு முகமனாக இருக்கட்டும் என்றும் நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய நிகழ்ச்சிகளை லண்டனில் நடக்கும்பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்தினால் அதை நாங்கள் அவ்வப்போது அறிவிப்போம், ஃபேஸ்புக் வாயிலாகவும் தெரிவிப்போம். உங்களை வரவேற்க காத்திருக்கிறோம். ஆன்மீகம் பற்றி சொன்னீர்கள். உங்களுடைய கவிதைகளை பற்றி கொஞ்சம் அறியாமல் எது பற்றி கவிதை எழுதினீர்கள்? எல்லோரை போலும் காதலை பற்றி எழுதினீர்களா, அல்லது முருகனை பற்றி எழுதினீர்களா, தமிழை பற்றி எழுதினீர்களா? என்ன கவிதைகள் உங்களுடைய சிறப்பு? எல்லாமே இருக்கு. வாழ்க்கையை பற்றி இருக்கும். காதல், கடவுள், இயற்கை, மனம், இல்ல ஆன்மா, எல்லாத்தையும் பத்தி கவிதை வரும். அது எந்த கவிதை எப்படி வருங்கிறது அதுவே அதை முடிவு செய்து கொள்ளும். அதனால எனக்கு வர வரைக்கும் அது தெரியாது. அது எதை பற்றியதா இருக்குங்கிறது தெரியாது. ஒவ்வொரு முறையும் அது ஒரு நித்திய ஆச்சரியமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. நான் நேற்று எழுதிய கவிதை கூட அப்படித்தான். எங்கேயோ உட்கார்ந்துருப்போம். அதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல, ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பட்டா பறக்கிற வெயில்ல நின்றுட்டு இருப்போம். பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருப்போம். அப்போ நல்ல ஜிலி ஜிலி ஜில்லின்னு ஒரு பாட்டு வரும். எப்படி வருமோ தெரியாது. ஏன் அந்த நேரத்தில் எப்படி வருமோ தெரியாது. முழுக்க முழுக்க அதனுடைய வசத்தில் ஆட்பட்டு கொண்டுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக உங்களுடைய நாடக நடிப்பு பற்றி கேட்க விரும்புகிறேன். கலாட்சேத்ரா போன்ற ஃபேஸ்புக் வழியாக நீங்கள் பாரதியாராக நடித்ததை நாங்கள் மிகவும் ரசித்து பார்த்தோம். பாரதியாராக நடித்ததை தவிர வேறு ஏதேனும் நடித்திருக்கிறீர்களா ஆக்டராக? அதிகம் இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த நாள் திரைப்படத்தை ஒரு நாடகமா எழுதி கொடுக்க சொன்னாரு திரு ராமன் அவர்கள். அதாவது வீணை பாலச்சந்தருடைய மகன். அந்த நாள் படம் எடுத்தது, டைரக்ட் பண்ணது எஸ் பாலச்சந்தர். அவருடைய மகன் ராமன். அவர் என்ன கேட்டுக்கிட்டார், இது ஒரு நாடகமா எழுதி கொடுங்களேன்ட்டு. அது ஒரு சின்ன நாடகமா எழுதி கொடுத்தா அது நானே நடிச்சேன். சிவாஜியினுடைய பாத்திரத்தை நான் ஏற்று நடித்தேன். அதுக்கு பிறகுதான் இந்த பாரதியார் நாடகம் 58 முறை இந்தியாவினுடைய பல பகுதிகளில், அப்புறம் மஸ்கட், மெல்பர்ன், சிங்கப்பூர், அது போன ஆண்டு அமெரிக்காவில் ஒரு 9 இடங்களிலும் இந்த நாடகம் செவ்வனே நடைபெற்றது. ஸோ அவ்வளவுதான். எனக்கு கே பாலச்சந்தருடைய வாழ்க்கை வரலாறுன்னு எழுதினேன். சிகரம் அவரே தலைப்பு கொடுத்தாரு. நல்லா இருந்தது. ஒரு 6-7 மாசம் அவரோட ஒர்க் பண்ணி அவரை பற்றின செய்திகள்லாம் தொகுத்து எழுதியிருந்தேன். அப்போ அதுக்கு பதிலா அவர் எடுத்த ஒரு சீரியல்ல எனக்கு ஒரு கதாபாத்திரம் சிறப்பா அமைச்சிருந்தார். நான் விசாகப்பட்டினத்தில் இருந்தவன் என்பதை மனதில் கொண்டு தெலுங்கும் தமிழும் பேசுறவனா எனக்கு ஒரு கேரக்டர், அவரே வசனம் எழுதின்னு வருவார் என்னுடைய காட்சிகளுக்கெல்லாம். அது ஒன்று நடிச்சேன். அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் கூட சன் டிவியில இன்னொரு சீரியல் நடிச்சேன். அப்புறம் ஏவிஎம் சரவணன் சார் கேட்டுக்கிட்டார்ட்டு வைராக்கியம்னு ஒரு சீரியல் நடிச்சேன். இன்னும் ஒரு சீரியல் ரேணுகாவுக்காக நடிச்சேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போல. இந்த ஒரு நாடகம் தான் நான் நடிச்சிருக்கேன். துவக்கத்தில் உங்கள் குருஜி பற்றி கூறுவீர்கள். நாங்கள் அதிகம் கேள்விப்படாத பெயர் அது. அவர் உங்களை ஊக்குவித்தார் என்று சொன்னீர்கள். அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவசியம் சொல்றேன். நீங்க கேட்கலன்னா கூட 2வது நிமிஷம் அவரை பத்தி வந்துடும் பேச்சு. என்னுடைய இன்றைய வாழ்க்கைங்கிறது அவருடைய கொடை, ஒரு போட்ட பிச்சு. அவருடைய அருள்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பீமுனிப்பட்டினம்ன்ற ஊர்ல இருந்தார். அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஐஜிக்கு மேனேஜரா வேலை பார்த்தார். கிரகஸ்தர். அவருக்கு 4 குழந்தைகள் உண்டு.
அது மாதிரி வாஸ் அ பார்ன் யோகி அண்ட் ஞானி. அதனால ஆனா ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஒரு ஒரு மனிதன் கடவுளை அடைவதற்கு இட் இட் இஸ் மோர் தென் இனஃப் டு பி a ஸ்வீட் சிம்பிள் ஹம்பிள் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது அவர் மூலமா நான் தெரிந்து கொண்டேன். அது மாதிரி இருக்கு. ஷுட் யூ ஆல்வேஸ் ஃப்ளை யூ கேன் ஆல்வேஸ் வாக் அப்படிம்பாரு. அது மாதிரி ஒரு நிதானம். நிதானம் எதிலும் நிலைத்து விட்டால் வாழ்வில் அதனினும் வேறே ஏது அழகு அப்படின்ட்டு பொருள் சொல்லும். அதான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். பாரத நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு அவர் என்னை கூட்டின்னு போய் he taught me history on the spot. முதல் அவர் கூட ஹிமாலயாஸ் போனேன், அவர் என்னை கூட்டின்னு போனேன். இப்போ அவருடைய அருளால 37 முறை ஹிமாலயாஸ் போயிட்டு வந்திருக்கேன் பல பகுதி. இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன். நீங்க என்ன அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க இல்லையா, அந்த வாசகத்துக்கு காரணமே அவர் தான். ஐம் நாட் ஸ்பெஷல் இன் எனி வே, ஐம் ஃபார்ச்சுனேட் இன் எவ்ரி வே அப்படிங்கிறது என்னை அறிய வைத்தவர். நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலும் நாம கைகூப்பி கடவுள் முன்பு நின்று அவனுக்கு நன்றி சொல்ல 400 காரணங்களாவது இருக்கும் என்பதை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். பாரத நாட்டினுடைய மேன்மையை கற்றுக் கொடுத்தார். அவருடைய தர்மம் எப்படிப்பட்டது என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனால் நிம்மதியா இருக்கு. இன்னும் 2 கேள்விகள் மட்டும் கேட்க அனுமதி கேட்கிறேன். தாராளமா. நீங்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அது எனக்கு எழுத்து தான் தெரியும். அந்த எழுத்து அது கவிதையா, பெரும்பாலும் கவிதையா இருக்கும், இல்லைன்னா கட்டுரையா இருக்கும், எப்போவாது கதையா இருக்கும். அப்படியே எழுதி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 40-45 நூல்கள் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல சப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, கவியரசர் கண்ணதாசனை பத்தி 2 நூல் எழுதினேன். அவரை வச்சு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பாரதி வித்யாபவன் வச்சு ஒரு 100 நிகழ்ச்சி நடத்தினோம். காலங்களில் அவன் வசந்தம். அதுல பங்கு கொள்ளாதவர்களே கிடையாது. இப்ப திரும்ப அதை ரெசியூம் பண்ணியிருக்கோம். இப்ப 101, 102 ஆயிடுச்சு. இப்ப வாணி மகால் நடத்துறோம். அவர் 2 புஸ்தகங்கள் அவரை பத்தி எழுதியிருக்கேன். மகா பெரியவாள் பத்தி கொஞ்சம் ஞானம் நேர்மா, அவருடைய அறிவுரைகள்ல நாம அப்ளை பண்ணி கொண்டு வாழ்வது எப்படிங்கிறது. பெரியவர் அப்படின்னு ஒரு புத்தகம். பாமரன் பார்வையில் பாரதின்னு பாரதியார் பத்தி, கம்ப தரிசனம்ட்டு கம்பரை பத்தி புத்தகம் எழுதியிருக்கேன். ஈசாவாசிய உபனிஷத்து தமிழ்ல ஒரு மொழிபெயர்த்து எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த உபனிஷம். பாரதிய ரொம்ப கவர்ந்த ஒரு உபனிஷத்து. இது மாதிரி அப்புறம் என்னுடைய கவிதை நூல்கள், நதியில் விழுந்த மலர், கோடுகள் இல்லா உலகம், ரமணனை கேளுங்கள், வண்டி போய் கொண்டிருக்கிறது, நான் நிறைய, என்னுயிர் மீனாட்சி, மதுரையில் இருந்தேன் நான், மீனாட்சியை பத்தி. அப்புறம் பல முகங்கள் சில நினைவுகள்ட்டு நான் சந்திச்ச சில விசித்திரமான கேரக்டர்ஸை பத்தி எழுதியிருக்கேன். அந்த நாள் வருவதில்லைட்டு குரோம்பேட்டை ஞாபகங்கள்ட்டு, குரோம்பேட்டையில வாழ்ந்த காலம், அது கிமு, அதை பத்தி சில நினைவுகள் எழுதியிருக்கேன். இது மாதிரி வெரைட்டியா இருக்கும் புத்தகங்கள் நிறைய. அப்புறம் என்னுடைய குருநாதர் பத்தி த இன்டிமேட் அன்னோன் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு புத்தகம், என் குருவே என் இறைவன் தமிழ்ல ஒரு புத்தகம். அப்புறம் கே பாலச்சந்தருடைய வாழ்க்கை வரலாறு. அப்புறம் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா கேட்டாட்டு பிசினஸ் மந்த்ராஸ் ஆஃப் மகா மந்த்ராஸ் ஆஃப் மகாலிங்கம்னு ஒரு புஸ்தகம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பப்ளிஷ் பண்ணேன். அதனால தொகுத்து கொடுத்தேன். அப்புறம் டேக் மேரேஜ் சீரியஸ்லின்ட்டு சின்ன புஸ்தகம், இந்து மேரேஜினுடைய சிறப்பை பத்தி. அதே தமிழ்ல எந்த திருமணம் வெற்றி பெறுகிறது அப்படின்னு, அது ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் புக்கா, கல்யாணம் ஆக போகிறவர்களுக்கு மட்டும் இல்ல, ஆனவர்களுக்குமே கொடு மாதிரி வர வர அப்படி எழுதிட்டே இருக்கு. கடைசி கேள்வி, உங்க விருதுகள் பற்றி எனக்கு கேட்க ஆர்வம். ஒரு அடக்கத்தின் காரணமாக, பணிவின் காரணமாக நீங்கள் அதை பற்றி அதிகம் சொல்ல முடியவில்லை என்று தெரியும். இருந்த போதிலும் காஞ்சி சுவாமிகள் முதற்கொண்டு பலரும் உங்களுக்கு விருது அளித்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் சிறப்பாக மனதில் கொண்ட விருது எது? சிறப்பாக நிறைய சாரி, தமிழ்நாடு அரசினுடைய கலைமாமணி விருது, அது ரொம்ப உயரிய விருது இல்லைங்க. நிறைய விருதுகள் பாரதி சம்பந்தமா எனக்கு கிடைச்ச விருதுகள், பாரதி பணிச்செம்மல்ங்கிற விருது, அப்புறம் கம்பன் கழகத்திலிருந்து கிடைச்ச விருது, இதெல்லாமே கண்ணதாசன் விருது. இப்ப இந்த ஜூன் 22ஆம் தேதி கோயம்புத்தூர்ல எனக்கு மிகப்பெரிய விருது, கண்ணதாசன் விருது கிடைக்குது.
அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வாங்கிக்கிறேன். ஆனா இந்த 40-45 விருதுகள்ல எனக்கு மனசுக்கு ரொம்ப உகந்த விருது எதுன்னு கேட்டா, லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கும்போது என்னுடைய நண்பன் மகேஷ் கிருஷ்ணன் என்ன ஒரு மீட்டிங் பேச சொன்னான். பேசி முடிச்ச அப்புறம் அவன் கொடுத்தான் விருது, இசைக்கவி அப்படின்னு. எந்த ஆர்கனைசேஷனும் கொடுக்கல, என் நண்பன் கொடுத்த விருது. அந்த அந்த இசைக்கவி எனக்கு அடைமொழியா நின்று போச்சு. நண்பன் கொடுத்த விருது என்றார். என் ரசிகன், என் விமர்சகன், என் நலம் விரும்பி அவன் கொடுத்த விருது. அதனால அது ஒரு ஸ்பெஷலா போச்சு. மிகவும் பொருத்தமான விருது. மிக்க நன்றி நேயர்களே. இதுவரை நீங்கள் கேட்டது உடம்பு சரியில்லை, இல்லைன்னா பாடி இருப்பேன். இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க, இன்னைக்கு தப்பிக்க முடியும்னு நினைக்காதீங்க. மிக்க நன்றி. நீங்கள் லண்டன் வரும்பொழுது நாங்கள் எல்லோரும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறோம். எங்களுக்கு முன்கூட்டி அறிவிக்க விரும்புகிறோம். கூட்டங்களை ஏற்பாடு செய்ய விரும்புவோர் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் என்று நாங்கள் ஃபேஸ்புக் மூலம் அறிவிக்கிறோம். உங்களுடைய அரிய நேரத்தை உடல்நிலை குன்றிய போதும் எங்களுக்கு கொடுத்த மிக்க நன்றி. மீண்டும் வருக. லண்டனில் வரும்போதும் நீங்கள் எங்களுக்கு பேட்டியளிக்க அன்புடன் வரவேற்கிறோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகளை நாம் நிறைவு செய்கிறோம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டனிலிருந்து முழங்கும் ஞானமயம் நிகழ்ச்சி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. இதுவரை நீங்கள் கேட்டது இசைக்கவி ரமணன் அவர்களின் பேட்டியும் உரையுமாகும். மீண்டும் வருகின்ற அன்புடன் இருக்கிறோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். வணக்கம், நன்றி. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. கல்யாண்ஜி, எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். பிரமாதமா பேசியிருக்காரு. ஓகே, அருமையான பேச்சு. குட்.